ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். அன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு vlog போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரை கூப்பிட்டுருந்தேன். கடைசியில் அவனுங்க இதுக்கு அவங்க வர்ற மாதிரி தெரில. அதனால தான் நான் திருப்பி சரி நம்ம பழையபடி நம்ம இதுலேயே நம்ம போய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னைக்காவது மாட்டினாங்கன்னா அவங்க 3 பேரையும் வச்சு ஒரு vlog மாதிரி போடலான்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அது வீடியோனா நிறைய பேர் ஒரு 30 பேர் பார்த்துருக்கீங்க. நேற்று பார்த்தேன். மிச்ச பேர் வேணா பாருங்க எப்படி இருக்கு. விளாக் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு பேசவும் தெரில, எதுவும் தெரில. அதனால ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது வேணா ஒழுங்கா நான் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் இல்லாமல் முடிச்சு விட்டேன். அதனால அதுக்கு சாரி. மேற்கொண்டு நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரே இந்த கேஸ்களை பற்றி ஒரு இஷ்யூவை பற்றியே பேசிட்டு இருந்தோமா, அதனால சரி ஒரு வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு விளாக் மாதிரி போடலான்னு பார்த்தேன். கடைசியில் அதுக்கு செட் ஆகலை. ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இன்னைக்கு ஒரு ரொம்ப நம்ம எல்லாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் ஒரு டாபிக்கே இது. இதை நினைச்சு நம்ம நிஜமாவே பயப்படணும். ஏன்னா இப்ப நம்ம உலகத்துல நிறைய பேர் இப்போ உலகம் அழிய போகுதுன்னு சொன்னா யாராலையுமே நம்ப முடியாது. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ மெக்சிகோல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடந்த 10ஆம் தேதி பிப்ரவரி 10ஆம் தேதி ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அன்னைக்குதான் நடந்ததா இல்ல அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு வைரல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியல. டூம்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் இந்த மாதிரி கரை ஒதுங்கி இருக்கு. அந்த கரை ஒதுங்கினோடனே அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு அழிவுகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த டூம்ஸ் டே ஃபிஷ் அப்படின்றத ஏன் சொல்றாங்க அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். டூம்ஸ் டே ஃபிஷ்ன்றத இதுதான் அந்த ஃபிஷ். இந்த ஃபிஷ் பேர் தான் டூம்ஸ் டே ஃபிஷ். இது கடந்த கிட்டத்தட்ட ரொம்ப கொஞ்சம் அகலமான ஒரு இதுதான். கொஞ்சம் நீட்டா இருக்கும், கொஞ்சம் மெல்லிசா தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி தான் இருக்கும் ஃபிஷ் பாக்குறதுக்கு. இந்த ஃபிஷ்ஷுக்கு ஏன் டூம்ஸ் டே ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதோட பேர் ஆனா டூம்ஸ் டே ஃபிஷ் கிடையாது. இது டூம்ஸ் டேன்றது ஏதோ ஒரு ஆபத்து ஒண்ணு வரப்போகுது நம்ம உலகத்துக்கு அப்படின்றத தான் மென்ஷன் பண்றதுதான் இந்த டூம்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. நீங்க கூட பர்சனலா சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது ஏன் இந்த டூம்ஸ் டே ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு குறிப்பிட்டு நம்ம பேர் வச்சிருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல தான் இந்த பேர் வச்சிருக்காங்க. அந்த ஃபிஷ்ஷுக்கு டூம்ஸ் டே ஃபிஷ் அப்படின்றது. இந்த ஃபிஷ்ஷுக்கு ஏன் அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது கரை ஒதுங்கும் போதெல்லாம் எந்தெந்த ஊர்ல கரை ஒதுங்குதோ இதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்க இந்த ஃபிஷ் எங்க வாழும்னு பாத்தீங்கன்னா, இந்த கோல்டு ஃபிஷ்ஷோ இல்ல ஒரு சில மீன்கள் மாதிரி கொஞ்சம் மேல் மட்டத்திலே ஓடுறதோ இதெல்லாம் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஆழ்கடல்ல கிட்டத்தட்ட 1000 feet 1000 அடிக்கு கடலுக்கு கீழே வாழக்கூடிய உயிரினம் இது. இந்த டூம்ஸ் டே ஃபிஷ்ன்றது இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பாக்குறதுக்கு ஒரு நீளமா ஸ்ட்ரெச் மாதிரி இருக்கும். நம்ம குறிப்பிட்டு எடுத்துக்கணும்னா இந்த காசா அப்புறம் இவங்களோட ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த ஹமாஸ் அப்படின்றவங்களுக்கு இந்த காசா இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருந்தது. ஊரையே அடிச்சு துவம்சம் பண்ணி நாசம் பண்ணாங்க. அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. நான் அதை பத்தி பர்சனலா நானும் வீடியோ போடுறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப வைரலா ஒரு ஊரையே ஒரு நாட்டையே அழிக்கிற மாதிரி இருந்தது. அந்த காசான்றது பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த காசா ஸ்ட்ரிப் அப்படின்னுவாங்க. அது ஸ்ட்ரிப்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும். இந்த மீனும் பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்குது. இந்த ஃபிஷ்ஷோட நிறம் பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர்ல இருக்குது. கிட்டத்தட்ட வெப்பநிலை ரொம்ப வெயில் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பளபளக்கிற ஒரு மீனுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நீட்டமா இருக்கும். கொஞ்சம் அமைதியான ஒரு உயிரினம் தான் இது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்கடல்ல கிட்டத்தட்ட 1000 feet 1000 அடிக்கு கீழே உயிர் வாழக்கூடிய ஒரு மீன் இது. இந்த மீன் திடீர்னு கரை ஒதுங்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம உலகம் அழிய போறதுன்றது இந்த குளோபல் வார்மிங்னால நம்ம பண்றதுதான் நமக்கே திருப்பி வரும். இப்ப நம்ம டீசல் வண்டி ஓட்டுறோம், பொல்யூஷன், இதெல்லாம் என்னவான்னு பாத்தீங்கன்னா ஹீட்டை கிளப்பி விடுது. பூமியை கடல்ல ஹீட்டை கிளப்பி விடுது. அதுதான் சுனாமியா வருது, சூறாவளியா உண்டாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்ளோனா உண்டாகுது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றதுதான் நமக்கு திருப்பி அடிக்குதுன்றத நம்ம எல்லாருமே ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில பாக்கட்டும், எங்க இருந்து பாக்கட்டுமே நம்ம கிட்ட ஒரு சைக்கிளோ இல்ல பொல்யூஷன் ஏற்படுத்தாத ஒரு வண்டிகளோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அத்தியாவசிய செலவுக்காக அத்தியாவசிய நேரத்துக்காக நம்ம எல்லாமே டெக்னாலஜியா நம்ம மாத்திக்கிட்டோம். இன்னைக்கு எலக்ட்ரிக் காரு, இவி வெஹிக்கிள், 2 வீலர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்ப அப்பயும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 98.9% 99.9% யூஸ் பண்றது யாரு என்னன்னு பாத்தீங்கன்னா 99.9% சொல்ல முடியாது.
கிட்டத்தட்ட ஒரு 95% மக்கள் வந்து உலகத்திலேயே இந்த வேர்ல்டுலயே நம்ம 95% மக்கள் வந்து யூஸ் பண்றது பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் நிறைய பேர் யூஸ் பண்றது. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷனை உண்டு பண்ணி வெப்பநிலையை நம்மளே கொஞ்சம் ஜாஸ்தியாக்கி விட்டு குளோபல் வார்மிங்கை நம்மளே உண்டு பண்ணி விட்டு அது கடைசியில நமக்கு தான் வருது. அதுக்கான அறிகுறியா தான் இன்னைக்கு வந்து மெக்சிகோல ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஒரே ஒரு ஃபிஷ்ஷை பத்தி இதுக்கு ஒரு பேக்ட்ராப் வேற இருக்கு. இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வந்தா ஏன் பயப்படுறாங்க? புராண கதைகள்லயே இந்த ஃபிஷ்ஷை பத்தின ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து என்ன ஃபிஷ்னே தெரியாம கடல்ல வந்து கரை ஒதுங்கும் போது எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய தீவுகள் அழிஞ்சு போயிருக்கான். கிட்டத்தட்ட நிறைய ஐஸ்லாண்ட்ஸ் தீவுகள், கிட்டத்தட்ட நிறைய மன்னர்கள் வந்து இதால வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க, அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. திடீர்னு நல்லா இருந்திருப்பாங்க, நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அது இந்த ஃபிஷ் வந்து இந்த டூம்ஸ்டே அப்படின்ற ஒரு மீன் வந்து கரை ஒதுங்கும் போது அந்த நாடே அழிஞ்சு போயிருக்கு. அதனால புராண கதைகள்லயே கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு சில பேர் 2 கேட்டகரியா பிரிஞ்சிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதை வந்து உண்மை நம்புறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இது வந்து எப்படி நம்புறதுன்றது எனக்கே தெரியல. எனக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்ப இது மூட நம்பிக்கையா எடுத்துக்கிறதா, இதை உண்மையா எடுத்துக்கிட்டு பயப்படுறதா, என்ன நடக்க போகுது நம்ம உலகத்துல, நம்ம வேர்ல்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நினைச்சா உண்மையிலேயே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். இப்ப வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோல கம்மிங் பேக் டு டாபிக் என்ன, இப்ப வந்து இவங்க பயப்படுறதுக்கான என்ன ரீசன் அப்படின்றத வந்து நான் சொல்லியாச்சு. இந்த மீன் எப்படி இருக்குன்றத சொல்லிட்டேன், போட்டோவும் நீங்க பாத்திருப்பீங்க, காமிச்சேன். இப்ப வந்து இந்த மீன் வந்து இந்த இந்த மந்த்லயா போன மந்த்லயா தெரியல, ஆமா இந்த மந்த்ல தான், கிட்டத்தட்ட பிப்ரவரி 10 வந்து கடல்ல வந்து மெக்சிகோல ஒரு பீச்ல வந்து கரை ஒதுங்கி இருக்கு. அதை வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா எடுத்து திருப்பி கடலுக்குள்ள விட பாக்குறாங்க, அது என்ன போக மாட்டேங்குது. இப்ப நம்ம வந்து இன்னொன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலகம் அழியறதுக்கான அறிகுறிகள் நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா கடல் உள்வாங்குது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 மீட்டருக்கு கடல் உள்வாங்குதுன்றது வந்து நம்ம வந்து நார்மலா எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் ஒரு குளோபல் வார்மிங்கான ஒரு இதுதான். எல்லாமே நம்ம கொஞ்சம் உச்சரிப்பா ஒரு சேஃப்டியா இருந்துக்க பார்க்கணும். என்ன பண்ணணும்ன்றதை எல்லாருமே கொஞ்சம் கவனிச்சு என்ன பண்ணணும்ன்றத பார்க்கணும். அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெக்சிகோல வந்து இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம உலகம் அழிய போகுது, இது வந்து ஆழ்கடல்ல இருக்கிற மீன், கிட்டத்தட்ட 1000 அடிக்கு கீழே இருக்கிற மீன், இது எதுக்கு நம்ம கரை ஒதுங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை வந்து நான் ஜப்பான்லன்னு சொல்லியிருந்தேன்ல, ஜப்பான்ல வந்து உண்மையிலேயே இவங்க வந்து இதை நான் தான் சொல்றேன்ல, இதை மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்க முடியல. இது வந்து உண்மையான சம்பவமா கூட, உண்மையான ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா கடந்த 2011 வருஷம் வந்து ஜப்பான்ல வந்து ஒரு கடற்கரையில வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து கரை ஒதுங்கி இருக்கு. எல்லாம் கரை ஒதுங்கினதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 10 to 15 டேஸ்க்குள்ள ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம், கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுனாமி. நீங்க ஜப்பான்ல சைனால தான் பாத்தீங்கன்னா ஓயாம வரும். ஏன்னா அவங்களோட பேஸ்மெண்ட்ல இருக்கிற பிளேட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான். நம்ம பூமிக்கு அடியில நமக்கு எப்படி சாப்பிட்றதுக்கு பிளேட் வச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம வாழ்ற அந்த உலகத்துக்கு அடியில நிறைய பிளேட்ஸ் இருக்கும். அந்த பிளேட்ஸ் வந்து ஒன்னொன்னு மூவ் ஆகுறதுக்கும் இப்படி இருக்கிறதுக்கு இப்படி சேர்ந்துருந்தா பிரச்சனை இல்லை. ஒன்னு ஏத்தமா ஒன்னு இறக்கமா இருந்ததுன்னா நமக்கே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதனாலதான் நிலநடுக்கம் நிறைய வர்றது. நிலநடுக்கம் வந்ததுனால அந்த ஃபிஷ் வந்து ஒரு 20 ஃபிஷ் கரை ஒதுங்கி இருக்கு. ஒதுங்கின கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அந்த ஜப்பான்ல வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு, பெரிய சுனாமி வந்திருக்கு. அவங்களே அப்ப முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஃபிஷ் வந்ததுன்னா நம்ம இந்த ஒரு எந்த ஊர்ல எந்த கண்ட்ரில வந்து இது ஒதுங்குதோ அந்த கண்ட்ரிக்கு ஒரு பேரழிவை உண்டாக்க போகுது அப்படின்றத வந்து அன்னைக்கே அவங்க வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு மெக்சிகோல வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. நீங்க இன்ஸ்டா நீங்க எதை திறந்தாலுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கான நியூஸ், ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. யூடியூபர்ஸ் நிறைய பேர் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் நானும் இதை பத்தி போஸ்ட் பண்ணேன். இப்ப வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. எதுக்காக நம்ம வந்து நம்ம உலகம் வந்து இந்த குளோபல் வார்மிங் எதுக்கு வந்து இந்த மாதிரி பேரழிவை உண்டாக்குறதுக்காக தூண்டுதல் என்னென்ன நடக்குது, எதனால இந்த உலகம் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு இதே மாதிரி ஆழ்கடல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வச்சிருக்கேன். நாளைக்கு பேச போறது இந்த உலகத்திலேயே யாரும் கேட்டிருக்க முடியாது, அதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நம்ம அது வந்து அதையும் கனெக்ட் பண்ணிருக்க வேணாம், நம்ம தனித்தனியா பேசிக்கலாம். இந்த மீனை பத்தி தனியா, நாளைக்கு ஒரு மீன் பத்தி தான், அதை பத்தி நம்ம தனியா பேசிக்கலாம். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய். மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட் தான் எனக்கும் பெருசா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய்.